ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பெண்களுக்கு வந்து கிச்சனில் ரொம்பவே முக்கியமாக தேவைப்படக்கூடிய கிச்சன் அண்ட் வீட்டு குறிப்புகள் தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி அட்டை பாக்ஸ் வந்து நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பாக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. அதோட மேல் பக்கம் அந்த 4 மூடி மாதிரி வரும்ல, அதை மட்டும் கட் பண்ணி தனியாக எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்துருக்கிற அட்டை பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி இப்படி ஒரு கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரி லேஸ் வச்ச மாதிரி ஏதாவது டிசைன் போட்ட மாதிரி எந்த மாதிரியான கிளாத் வீட்டில் இருந்தாலும், அதாவது வேஸ்ட்டாக நீங்கள் வச்சுருக்கிற கிளாத் வந்து யூஸ் பண்ணி இந்த மாதிரி அட்டை பாக்ஸுக்கு வந்து நம்ம ஒட்டிக்கலாம். இப்போ நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஷால் தான் எடுத்திருக்கேன். இது வந்து ரொம்ப நெட்டாக இருக்கும், அதாவது ரொம்பவே வந்து பளிச்சுன்னு தெரியும். ஸோ இது வந்து நான் யூஸ் பண்ணுறதில்ல. அது வந்து நான் இன்றைக்கி டபுள் சைடு போட்டு ஒட்டியிருக்கேன். இந்த மாதிரி அதோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி அளவு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி பெஃபிகால் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பெஃபி பாண்டு அப்படி இல்லைன்னா பெஃபிகால் நீங்கள் எது வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வீட்டில் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இந்த மாதிரி வந்து அட்டை பாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இப்படி நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கிச்சனில் வந்து இது சூப்பரான ஒரு ஆர்கனைசராக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து மார்க்கெட்டில் 250 ரூபாயிலேருந்து 300 400 அப்படி இப்போ வந்து போயிட்டே இருக்கும். அதை விட நம்ம வந்து வீட்டில் இப்படி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா பார்க்க ஒரு அழகாக இருக்கும், நமக்கு மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம பாக்ஸ்லெல்லாம் போட்டு மிச்சமாக இருக்கிற இந்த மாதிரி கிராசரி ஐட்டம்ஸ் வந்து நம்ம அந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். இப்போ இது வந்து அழகாக நம்ம கிச்சனில் ஒரு செல்ஃபில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த டிப்பையும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி நைட்டில் செய்கிற சப்பாத்தி வந்து மீதம் ஆயிடுச்சு அப்படின்னா காலையில் இதை வச்சு புதுசாக ஒரு டிஃபன் வந்து நம்ம ரெடி பண்ணலாம். இதை வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வந்து ஆவி காட்டி எடுத்துக்கோங்க. புதுசாக நீங்கள் வந்து செஞ்ச சப்பாத்தி மாதிரியே இருக்கும். ஒரு 5 சப்பாத்தி வந்து நான் இந்த மாதிரி செஞ்சு எடுத்திருக்கேன். ரொம்ப சூடு பறக்குது பாருங்கள். அப்படியே ஒன்றா சேர்த்து நல்லா ரோல் பண்ணிவிட்டு இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இதை வந்து நம்ம இப்போது தாளிச்சிடலாம். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு மீடியம் சைஸில் ஒரு 2 வெங்காயம், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இதுதான் நான் வந்து சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக ஜீரகம் கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து என்னென்ன மசாலாலாம் சேர்த்துக்க பிடிக்குமோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். சாட் மசாலா, கரம் மசாலா, அதுக்கப்புறம் சோயா சாஸ் எல்லாம் இருக்கும்ல, அது எல்லாமே கூட சேர்த்துக்கலாம். ரொம்பவே வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது வந்து நான் நைட்டு மீதமான சப்பாத்தியில் செய்கிறேன். இப்போ வந்து 2 முட்டையும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது வந்து ராத்திரியே செஞ்சு வச்ச சப்பாத்தி தான். ஸோ காலையில் நான் வந்து எழுந்துக்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு நான் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறேன். என் பையனுக்கு இந்த ரெசிபி ரொம்பவே பிடிக்கும். நைட்டில் வந்து ரொட்டி மீதம் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி தான் செஞ்சு தர சொல்லி கேட்பான். இப்போ பாருங்கள், அவ்வளோதான். காரத்துக்கு மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ கடைசியாக வந்து கொத்தமல்லி இலை தூவிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராகவும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி முட்டைலாம் நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அதை எப்படி வந்து ப்ராப்பராக வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி முட்டை வாங்கிட்டு வந்ததும் இந்த மாதிரி கீழே வந்து கூர்மையான பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கூராக இருக்கிற முனையை வந்து கீழே இருக்கிற மாதிரி வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா முட்டையோட மஞ்சள் கரு வந்து கீழே தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம அப்படி தான் வைக்கணும், இல்லைன்னா சீக்கிரம் வந்து முட்டை கெட்டு போயிடும். இப்போ பாருங்கள், அவ்வளோதான். கீழே அந்த முனை வர்ற மாதிரி அடுக்கி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ வந்து ஃப்ரீசரில் ரொம்பவே ஐஸ் வந்து பிடிச்சிட்ருக்கு. இப்போ இதை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஃப்ரீசர் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், என்னோடய ஃப்ரீசரில் வந்து ரொம்ப அதிகமாக நான் எதுவும் வந்து வைக்க மாட்டேன். மீன், அதுக்கப்புறம் சிக்கன், மட்டன் அந்த மாதிரி வாங்கும்போது மீதி இருந்தது அப்படின்னா வைப்பேன். மற்றபடிக்கு ஐஸ் கட்டி எப்பவும் வச்சுருப்பேன். அப்புறமா வந்து நெய் எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி பால் ஆடை வந்து சேர்த்து வச்சுட்ருக்கேன் ஒரு டிஃபனில். இது மட்டும்தான் இருக்குது. இப்போ ஐஸ் வந்து எப்படி பிடிச்சிருக்கு பாருங்கள். இது வந்து க்ளீன் பண்ணி கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 25 டேஸ் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இது வந்து கொஞ்சம் நேரத்தில் ஒரு 1 மணி நேரத்தில் ஃபுல்லாகவே வந்து ஐஸ் எல்லாமே மெல்ட் ஆகி உருக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு கிளாத் வந்து யூஸ் பண்ணி இந்த ஃப்ரீசர் வந்து தொடச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி ஃப்ரீசர் வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு கிளாத் யூஸ் பண்ணி தொடச்சிக்கோங்க. ஏன்னா ஐஸ் அப்படிங்கிறதுனால நமக்கு கை வச்சு ரொம்ப நேரம் அதை க்ளீன் பண்ண முடியாது. ஐஸ் கட்டி வந்து உருகிறதுக்காக நீங்கள் வந்து கத்தி வச்சு ஸ்பூன் வச்செல்லாம் குத்தியெல்லாம் விடக்கூடாது. சீக்கிரமாக வந்து போயிடும் அது ஃப்ரீசரு. இப்போ இது கூட வந்து சீக்கிரம் ஐஸ் கட்டி வந்து ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு கிண்ணத்தில் வந்து உப்பு எடுத்திருக்கேன், கல் உப்பு. கூடவே வந்து எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு எலுமிச்சம்பழம் தோல் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான்.
இப்போ வந்து ஃப்ரீசர் வந்து நம்ம ஆன் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி மாதத்துக்கு ஒரு தடவை வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலே நம்மளோட ஃப்ரீசர் வந்து எப்போவும் சுத்தமாக இருக்கும். அதே மாதிரி உப்பு வந்து வச்சுக்கோங்க, சீக்கிரம் ஐஸ் வந்து ஃபார்ம் ஆகாமையும் இருக்கும். இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். வீட்டில் வந்து நான்வெஜ் அந்த மாதிரிலாம் செய்கிறோம் அப்படின்னா கிச்சனில் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். ஸோ அந்த மாதிரி ஸ்மெல் வந்தாலோ இல்லை பாத்திரம் கழுவுற சிங்க் பக்கத்தில் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அதுக்காக இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் தண்ணி வந்து வச்சுக்கோங்க. கூடவே வந்து கொஞ்சமாக பவுடர் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. பவுடர் வந்து அப்படியே நம்ம தண்ணியில் கரைச்சோம் அப்படின்னா கரைப்படாது. அதனால தான் நம்ம வந்து கொதிக்க வைக்கிறோம். இதை வந்து ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் வந்து யூஸ் பண்ணி அதுக்குள்ளே வந்து சேர்த்துக்கலாம். அந்த பிளாஸ்டிக் பாட்டிலோட மூடியில் வந்து இந்த மாதிரி ஊசி, அதாவது நம்ம சேஃப்டி பின் இருக்கு இல்லையா, அதை வந்து நெருப்பில் சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி ஹோல்ஸ் வந்து போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம எடுத்துருக்கிற பிளாஸ்டிக் பாட்டிலுக்குள்ளே அந்த லிக்விடை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து நீங்கள் கிச்சன் சிங்க்கில், அதுக்கப்புறம் வந்து பாத்ரூம் அந்த சைடெலாம் நீங்கள் வந்து இதை வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம். எப்போவும் நல்ல வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பூண்டெல்லாம் வாங்கிட்டு வருவோம்ல, பூண்டு வந்து ரொம்ப நாளைக்கு நம்ம அந்த உடைக்காமே வச்சுருந்தோம் அப்படின்னா பூண்டு வந்து சீக்கிரம் உள்பக்கத்தில் இருந்து ஒரு மாதிரி பூஞ்சனை வச்ச மாதிரி கெட்டு போக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக பூண்டு எப்போவும் நீங்கள் வாங்கிட்டு வந்ததும் ஃபுல்லாக வந்து உதிரி உதிரியாக உடச்சி விட்டுருங்க. உடச்சி விட்டுட்டு ஃபுல்லாக வந்து ஒரு முரத்தில் கொட்டிட்டு அது எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி அந்த தோல் எல்லாத்தையும் தனியாக எடுத்துருங்க. இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால பூண்டு உங்களுக்கு சீக்கிரம் வந்து கெட்டு போகாது, ரொம்ப நாளுக்கு வந்து வரும். கண்டிப்பாக வீட்டில் இந்த டிப்பையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சின்ன வெங்காயம்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அந்த சின்ன வெங்காயத்தையும் வந்து 2, 3 அப்படின்லாம் ஒட்டிகிட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து நீங்கள் அப்படியே வைக்கக்கூடாது. அப்படியே வச்சுருந்தீங்கன்னா சின்ன வெங்காயம் வந்து நம்ம காலி பண்ணுறதுக்குள்ளே அது வந்து அழுக ஆரம்பிச்சிரும், ஒரு மாதிரி அழுகி போயிடும். அதனால ஃபுல்லாக வந்து உடச்சி விட்டுருங்க. இப்போ பூண்டை நம்ம எப்படி உதிரி உதிரியாக ஆக்கணுமோ அதே மாதிரி சின்ன வெங்காயத்தையும் நல்லா உடச்சிட்டு ஒன்று ஒன்றா உதிரி உதிரியாக ஆக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி பண்ணும்போது சீக்கிரத்தில் உங்களுக்கு வெங்காயம் வந்து கெட்டு போகாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பூண்டெல்லாம் நம்ம வந்து உடச்சி க்ளீன் பண்ணி தனியாக எடுத்து வைக்கும்போது பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு கிண்ணம் வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே குட்டி குட்டி பூண்டெல்லாம் வந்து தனியாக எடுத்து பிரித்து போட்டு வச்சுக்கோங்க. அது ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன். இது பூண்டுக்கு மட்டும் கிடையாது, சின்ன வெங்காயம் நம்ம உரிக்கும் போதும் அந்த சின்ன வெங்காயத்துலேயும் வந்து குட்டி குட்டியாக இருக்கிற சின்ன வெங்காயம்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பெருசாக இருக்கிற பூண்டாக இருந்தாலும் சரி, வெங்காயமாக இருந்தாலும் சரி, முதல்ல பெருசு பெருசாக இருக்கிறதா பார்த்து நம்ம பொறுக்கி குழம்புக்கு யூஸ் பண்ணிடுவோம். கடைசியாக வந்து சின்ன சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் மிஞ்சிரும். நம்ம அவசரத்துக்கு உரிக்கிறதுக்கு கஷ்டமாகவும் இருக்கும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக சின்னதாக இருக்கிற பூண்டு வெங்காயம்லாம் நீங்கள் முன்னாடியே எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா இதை முன்னாடியே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த குட்டி பூண்டெல்லாம் நீங்கள் வந்து ரசத்துக்கு டக்குன்னு வந்து தட்டி கூட போட்டுக்கலாம். வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயமாக நம்ம பார்த்து யூஸ் பண்ணினதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் வந்து யூஸ் பண்ணும்போது அதுக்குள்ளே சின்ன வெங்காயம் ஃபுல்லாகவே வந்து அழுகி போயிடும், உள்ளுக்குள்ளே ஒன்றுமே இருக்காது. கண்டிப்பாக அது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, வெறும் தோல் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ஒரு சின்ன ஐடியா. இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு சீக்கிரம் வந்து வெங்காயம் வேஸ்ட்டாக போகாது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி பெரிய பிளாஸ்டிக் பாட்டில் கண்டிப்பாக நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதை வந்து இந்த மேல் பக்கத்தை மட்டும் கட் பண்ணிக்கோங்க. அது ஃபுல்லாக கட் பண்ணிடாதீங்க, ஒரு சின்ன துண்டு மட்டும் கேப் விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து நிறைய மரக்கரண்டி அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ரொம்ப ரேராக தான் நம்ம யூஸ் பண்ணுற கரண்டி எல்லாத்தையுமே நம்ம வெளியில் வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக அதில் வந்து ஃபங்கஸ்லாம் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணின டைம் போக மிச்சம் இருக்கிற டைமில் இந்த மாதிரி அந்த பாட்டிலுக்கு உள்ளே போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா எப்பவும் சுத்தமாகவே இருக்கும். இப்போ இந்த மாதிரி கரண்டிலாம் நம்ம வந்து கேக் வந்து பண்ணும்போது தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ மற்ற டைமில் அது சும்மா நம்ம மாட்டி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த ஐடியாவும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து ஒரு டபுள் சைடு டேப் இருந்தது அப்படின்னா, இல்லைனா ஒரு துணி இருந்ததுன்னா இப்படி வந்து சுற்றி வச்சுக்கோங்க, அவ்வளோதாங்க. இன்றைக்கி நான் ஷேர் பண்ண மணி சேவிங் டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு நல்ல பதிவில் நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.